வியாழனாலே எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்ற பலன்கள். நான் அதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் குரு பகவானுக்கு இருக்கிறது, புத்திரகாரகன். இதிலே ஒரு ஜோதிடத்திலே விதிகளிலே ஒரு சில விலக்குகள் இருக்கின்றன. குரு என்று சொன்னவுடன் முழுவதுமே அவர் சிறப்பானவர் என்று சொல்ல முடியாது. 2 ராசிக்காரர்களுக்கு வியாழ பகவான் நன்மைகள் தருவது கிடையாது. பலன், கிரக பலன், ஸ்தான பலன் என்று 2 இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஜோதிட பலன்களை நாங்கள் கொடுக்கும் பொழுது, வணக்கம், நான் ஆயர்பாடி ராமகிருஷ்ணன், ஜோதிட சம்பந்தமான ஜோதிட ஆய்வுகளை எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் வியாழ மாற்றம் தொடர்பாக பேசுகின்றேன். இந்த வியாழன் கிரகத்திற்கு காரகம் என்று சொல்வார்கள். அதாவது வியாழன் கிரகம் செய்கின்ற பலன்கள், வியாழனாலே எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்ற பலன்கள். எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் நன்மை தருவது அல்ல, எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் தீமையும் தருவது கிடையாது. நான் சென்ற முறை கூறியிருந்தேன், தனகாரகன் எல்லா விதமான உதவிகள், ஐஸ்வர்யங்கள், சௌபாகியங்களை தருபவர் என்று. அதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் குரு பகவானுக்கு இருக்கிறது, புத்திரகாரகன். புத்திரகாரகன் என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிக்கு முக்கியமானவர் வியாழ பகவான். இதிலே ஒரு ஜோதிடத்திலே விதிகளிலே ஒரு சில விலக்குகள் இருக்கின்றன. குரு என்று சொன்னவுடன் முழுவதுமே அவர் சிறப்பானவர் என்று சொல்ல முடியாது. 2 ராசிக்காரர்களுக்கு வியாழ பகவான் நன்மைகள் தருவது கிடையாது. இடபம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் வியாழ பகவானுடைய ஸ்தானம், அதாவது ஸ்தான பலன், கிரக பலன், ஸ்தான பலன் என்று 2 இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஜோதிட பலன்களை நாங்கள் கொடுக்கும் பொழுது, அதிலே கிரக பலன், கிரகம் என்கின்ற வியாழன் நல்லவராக இருந்தாலும் அவருடைய ஸ்தானம் பிழையாக போனால், அதாவது இடவராசிக்கு 8ஆம் 11ஆம் அதிபதி என்று சொல்வார்கள். 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவதனாலே இடவராசிக்காரர்களுக்கு வியாழன் சுப பலன்களை தருவதில்லை. அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வியாழ பகவான் வருவதனாலே துலாம் ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தருவதில்லை. இதுல 2 விஷயம் இருக்கிறது. சுபக்கிரகம் வியாழன் நன்மை கொடுக்காத ராசிகள் இருக்கின்றன. அதே போன்று அசுப கிரகம், அதாவது பொதுவாக சிரமங்களை கொடுக்கின்ற கிரகம் என்று நாங்கள் நினைக்கின்ற சனி பகவான் 2 ராசிக்காரர்களுக்கும், இந்த இடப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கின்றார். வியாழன் கொடுக்காத சுப பலன்கள், சிறப்பான பலன்களை எல்லாம் சனி பகவான் இடப ராசிக்கும் துலா ராசிக்கும் கொடுக்கின்றார். ஏனென்றால் அங்கே இவர்கள் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் யோக காரகனாக, நன்மை தரும் கிரகமாக மாற்றமடைகிறார். ஆகவே எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் நன்மை தருவது அல்ல, எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் தீமையும் தருவது கிடையாது. இது எங்களுடைய ஜாதக ரீதியான லக்னம், ராசி, இவையினுடைய கிரகங்களுடைய நிலைகளை, அமைப்புகளை வைத்து கொண்டு நாங்கள் பலன்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வியாழனை பற்றிய இன்னமொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டி இருக்கிறது. ஒரு ஜாதகத்திலே 5வது வீடு, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்று கூறுவார். 5வது வீட்டை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறுவார்கள். புத்திரஸ்தானம் என்றால் எங்களுடைய சந்ததி, எங்களுடைய செல்வாக்கு, எங்களுடைய பரம்பரை வளருகின்ற இடம் 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வியாழன் இருந்தால், 5வது வீட்டிலே வியாழன் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்துகிறது. அதனுடைய காரணம் என்னவென்றால், அதற்கு ஒரு விதி இருக்கிறது. புத்திரஸ்தானத்திலே புத்திரகாரகன் இருந்தால் நன்மை கொடுக்குவது. இது ஒன்று, வியாழன் 5வது வீட்டில் இருந்தால் புத்திர பாக்கியம் மாத்திரம் தாமதமாகும், விவாகம் தாமதமாகவே கிடைக்கும். அதாவது புத்திர சம்பந்தமான சிரமங்கள் இருக்கும். கல்யாணம் கிடைக்கும் வரைக்கும் சிரமங்களை கொடுப்பது
5வது வீட்டிலே இருக்கின்ற வியாழனுடைய பலன். ஆனால் 5வது வீட்டிலே இருந்தால் வியாழன் சிறப்பான நன்மைகளை தரும். நான் முதலிலே சொன்னது போன்று இந்த திரிகோணம் 5 ஒன்பான் குருவேன் என்று திண்ணமதாய் உதயத்தை தெரிந்து பார்த்தால் என்றால், குரு என்றால் வியாழன், திரிகோண ஸ்தானங்கள் என்று கூறுகின்ற லக்னம், 5வது வீடு, 9வது வீடு, இந்த 3 இடங்களிலே வியாழன் நின்றால் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு சிறப்பான நன்மைகளை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கிரகம் பலம் இந்த தற்போதைய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வியாழன் மாறுவதனாலே வியாழன் கிரகம் கடக ராசியிலே உச்சபலம் அடைகிறது, மிகவும் பலம் வாய்ந்த நிலைக்கு வருகிறது. இந்த கடகராசி வரும் பொழுது, வியாழன் கடகராசிக்கு வரும் பொழுது லக்னம் 5, 9வது ஸ்தானமாக அமைகின்ற ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான நன்மைகளை பெறப்போகிறார்கள். அதாவது கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை வியாழன் கிரகம் தர இருக்கின்றது. அடுத்த தொடரிலே நாங்கள் ஒவ்வொரு ராசி பற்றிய உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் ஆராய்வோம்.